Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லக்ஷ்மி கதிரவன் யூபிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதுக்கு முன்னாடி சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. This was the last of the series of charter acts passed by the British Parliament between 1793 and 1853. It was a significant constitutional landmark. அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் போடப்பட்ட சார்ட்டர் ஆக்டில் இதுதான் கடைசி சார்ட்டர் ஆக்ட். அதாவது 1853 சார்ட்டர் ஆக்ட் தான் போடப்பட்ட சார்ட்டர் ஆக்டிலே கடைசியாக போடப்பட்ட சார்ட்டர் ஆக்ட். இதோடைய சார்ட்டர் ஆக்ட் வந்து பட்டய சட்டங்கள் வந்து முடிவடைஞ்சிச்சு. அதனால இது வந்து கான்ஸ்டியூஷன் லேண்ட்மார்க்காக பார்க்கப்படுது. அரசியலமைப்பு சார்ந்த முக்கியத்துவம் பெற்றிருக்குது இந்த சார்ட்டர்ட் ஆக்ட். அந்தளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த சார்ட்டர்ட் ஆக்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இட் செப்பரேட்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில். முதல் முறையாக கடந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே முதல் முறையாக லெஜிஸ்லேட்டிவையும் எக்ஸிக்யூட்டிவையும் தனித்தனியாக பிரித்தாங்க. அதாவது சட்டமன்றத்தையும், அதாவது சட்டத்துறையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நிர்வாகத்துறையையும் தனித்தனியாக பிரிச்சிருந்தாங்க. அடுத்து இட் ப்ரொவைடட் ஃபார் அடிஷன் ஆஃப் 6 நியூ மெம்பர்ஸ் கால்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் டு தி கவுன்சில். கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சிலில் புதுசாக 6 நியூ மெம்பர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அவங்கள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்து இன் அதர் வேர்ட்ஸ் இட் எஸ்டாப்ளிஷ் எ செப்பரேட் கவர்னர் ஜெனரல்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விச் இஸ் டு பி known as the இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை என்னென்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொன்னாங்க. திஸ் லெஜிஸ்லேட்டிவ் விங் ஆஃப் திஸ் கவுன்சில் ஃபங்க்ஷன்ட் as a மினி பார்லிமெண்ட் அடாப்டிங் த சேம் ப்ரொசீஜர் as the பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அதாவது இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்கி அதை ஒரு மினி பார்லிமெண்ட்டாகவே நடத்திட்டு இருந்தாங்க. எப்படி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்கோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மினி பார்லிமெண்ட் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்துச்சு. Thus legislation for the first time was treated as a special function of the government requiring special machinery and special process. அதாவது இந்த லெஜிஸ்லேஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸே வந்து புதுவிதமானது, தனித்துவமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் இன்ட்ரடியூஸ் அண்ட் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ். த கன்வெனன்டட் சிவில் சர்வீஸ் வாஸ் thus thrown open to the Indians also. Accordingly the Macaulay Committee, the Committee on the Indian Civil Service, was appointed in 1854. அதாவது மெக்காலே கமிட்டி வந்து 1835 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினது 1854 வுட்ஸ் கல்வி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே முன்னாடி 1833 சார்ட்டர்ட் ஆக்ட் சொல்லும் போது சொல்லியிருப்பேன், சிவில் சர்வெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்தியன்ஸுக்கும் சரி பிரிட்டிஷ்க்கும் சரி ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முன் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை அப்போ நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 1853 சார்ட்டர்ட் ஆக்ட் அப்புறம் அதை வந்து கொண்டு வந்தாங்க. அதையும் நாங்கள் இந்தியன்ஸ்க்கும் சரியான சிவில் சர்வெண்ட் போஸ்டிங்கில் வந்து சமமான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இட் எக்ஸ்டெண்டட் த கம்பெனிஸ் ரூல் அண்ட் அலௌட் இட் டு ரிட்டைன் த பொசிஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் த பிரிட்டிஷ் க்ரௌன். அதாவது பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே போன சார்ட்டர்ட் ஆக்டில் சொல்லியிருந்தால் பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு ட்ரேடு பாடியாக மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக வந்து மாற்றிட்டாங்க. அதே தான் இந்த சார்ட்டர்ட் ஆக்டுக்கு அப்புறமும் தொடர்ந்துச்சு. அடுத்து பட் இட் நாட் ஸ்பெசிஃபை எனி பர்டிகுலர் பீரியட் அன்லைக் த ப்ரீவியஸ் சார்ட்டர்ஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சார்ட்டர்ட் ஆக்ட்லாம் 20 வருஷமாக கம்பெனியோட உரிமையை வந்து நீட்டிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த சார்ட்டர்ட் ஆக்டுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியடாக கம்பெனியோட உரிமையை வந்து நீட்டிக்க பற்றி சொல்லவே இல்லை. This was a clear indication that the company's rule could be terminated at any time the parliament liked. அதனால இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நினச்சா எப்போ வேணால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரத்தை நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இன் த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு லோக்கல் ரெப்ரசன்டேஷனாக சிலர் நியமிக்கப்பட்டாங்க.
இந்த வாய்ப்பு வந்து இந்த சார்ட்டர்ட் ஆக்டுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆஃப் த 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில், அந்த 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்கல்ல, அதில் 4 பேர் 4 மெம்பர்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ், பம்பாய், பெங்கால் அண்ட் ஆக்ரா. அதில் 4 பேர் எங்கெங்கேருந்து நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அதாவது அந்த உள்ளாட்சி அரசு, அந்த அவங்க சார்ந்த அந்த மாகாண அரசு சார்ந்த 4 பேர் நியமிக்கப்பட்டாங்க. எந்தெந்த இடத்துல இருந்து? மெட்ராஸ், பம்பை, பெங்கால் அண்ட் ஆக்ரா, இந்த 4 இடத்துல இருந்து அவங்க நியமிக்கப்பட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1853 பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி கதிரவன் யூபிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.